அன்னைக்கு கூட அமைச்சர் சொல்லும்போது அந்த மஞ்சள் துண்டு ஏன் முன்னாள் முதல் கலைஞர் அவருடைய கழுத்தில் இருந்ததுன்னு கேட்டார். எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கழுத்துல போட்ட அந்த துண்டு மஞ்சள் துண்டு, அதற்கு பின்னாடியே வரலாறு இருக்கு. பல போராட்டங்களுக்கு பிறகு இருங்க, நீங்க பேசும்போது நான் அமைதியாக தான் இருந்தேன். அப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையும் நாங்க சொல்லல. அவர் சொன்ன கருத்துக்கு மட்டும் நீங்க விளக்கம் சொல்லலாம், அவ்வளவுதான். 21 உயிர்களை தியாகம் செய்த பிறகு வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கோரப்பட்டது. 108 சமுதாயத்தையும் சேர்த்து இடஒதுக்கீடு எனக்கு வழங்கப்பட்டது. அதையும் நாங்கள் மனதார வரவேற்றோம். அதற்காக தான் அன்னைக்கு கூட அமைச்சர் சொல்லும்போது அந்த மஞ்சள் துண்டு ஏன் முன்னாள் முதல் கலைஞர் அவருடைய கழுத்தில் இருந்ததுன்னு கேட்டார். 108 சமுதாயத்திற்கு சேர்த்து கொடுத்ததற்காக சமூக நீதிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு உங்களை அங்கீகரித்து பாராட்டி விழுப்புரத்தில் மாநாடு ஏற்பாடு செய்து எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கழுத்துல போட்ட அந்த துண்டு மஞ்சள் துண்டு, அதற்கு பின்னாடியும் வரலாறு இருக்கு. நாங்க கேட்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். அமைச்சர் தெளிவா சொல்றாரு, ஏன் குழப்புறீங்க? 10.5% இடஒதுக்கீட்டிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தம் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் தெளிவா கொடுத்திருக்குது, குவான்டிஃபையபிள் டேட்டா. அதற்காக தான் எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 3 முறை உங்களுடைய முதலமைச்சரை நேரில் வந்து சந்திச்சு குவான்டிஃபைபிள் டேட்டா தாங்க கேட்டிருக்கிறாங்க. எப்படி பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்கன்றதற்கு நீங்க ஆணையம் அமைச்சீங்க. ஆணையத்திற்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்காம 6 மாதத்துல எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா நீங்க அந்த டேட்டா எடுத்து கொடுக்காததுனால இன்றை வரைக்கும் அந்த மக்கள் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. அதற்கான பதில் சாதிவாரி கணக்கெடுப்பு அமைச்சர் சுக்கா மிளகா புக்கை காமிச்சு இதுல சொல்லியிருக்காரு. அது சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமானது. 10.5க்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. 10.5ல கேட்பது குவான்டிஃபையபிள் டேட்டா. குவான்டிஃபையபிள் டேட்டானா இந்த மக்கள் பின்தங்கி எப்படி இருக்கிறாங்க. டிஎன்பிசில உங்ககிட்ட ரெக்கார்டு இல்ல. டிஎன்பி போதும். மாண்பு உறுப்பினர் OS மணியன், விளக்கமாக சொல்லிட்டீங்க, நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டீங்க, போதுமானது. மாண்பு உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்.